திருவரை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் வேத மாணவர்களே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து The Beatitudes பாக்கியவான்கள் என்ற இந்த பாடத்தை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். இன்றைய நாளிலும் கூட மூன்றாவது பாடமாக துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே துயரப்படுகிறீர்களா? எதற்காக துயரப்படுகிறீர்கள்? இயேசு கிறிஸ்து இந்த மலை பிரசங்கத்திலே துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று யாரை குறித்து சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்து விரிவாக இந்த செய்தியிலே நாம் படிக்க இருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். சொல்லப்படுகிற வேதவசனங்களை குறித்து கொண்டு அதை குறித்து விவாதம் செய்யுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமோன் அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, அருமை தோழர்களே, பெற்றோர்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் மிகவும் உற்சாகம் அடைகிறேன். இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து தாமே தமது வாயை திறந்து ஜனங்களுக்கு உபதேசித்த மலை பிரசங்கத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். The Sermon on the Mount. இதை பின்னாளில் Beatitude Teaching, அதாவது பாக்கியவான் போதனைகள் என்று வேத அறிஞர்கள் அழைத்தார்கள். உலகத்தில் எந்த மதத்திலும் எந்த ஒரு மத தலைவரும் சொல்லாத வார்த்தைகள். ஏனென்றால் இயேசு தேவனுடைய குமாரனா இருந்ததுனால அவர் மாம்சத்தில் வந்தபோது ஒரு மனிதனையும் அவனுடைய ஆவியையும் அவன் யோசனையும் அவனுடைய வாழ்க்கையும் அறிந்தவராக இருக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் மனிதனுக்கு வெளியே சடங்குகளாக தான் இருக்குது. ஆனால் கிறிஸ்தவம் மனிதனுடைய உள்ளே, அவனுடைய ஆத்துமாவில், அவனுடைய எண்ணத்தில், அவனுடைய வாழ்க்கை முறையை தொடக்கூடியதும் ஆற்றக்கூடியதும் ஆசீர்வதிக்கக்கூடியதுமாக இருக்கிறது. பாக்கியவான் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டவன், பாக்கியவான் என்று சொன்னால் மோட்சத்துக்குரியவன், பரலோகம் அவளுடையது என்று இயேசு வாக்களிக்கிறார். Jesus not only speaking about blessing but also promises the heavenly kingdom. அன்பு தோழர்களே, மாணவர்களே, உற்சாகம் ஊட்டக்கூடிய ஆவியில் இரண்டு கைகளை தூக்கி வானத்துக்கு நேராக நன்றி செலுத்துகிற மக்களாக இந்த பாடத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு இரண்டாவது பாக்கியவான் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். காதலை கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சது தான் அதனுடைய அர்த்தம். துயரம்னா எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கண்களில் நீர் வழிந்தால் கண்ணீர். துயரம் என்பது என்ன? நம்ம ஊரில் ஒரு வழக்கு சொல்லாக துக்கம் தொண்டையை அடைக்கிறது என்று சொல்கிறார்கள். தொண்டையில் உணவு அடைக்கும், துக்கம் எப்படி அடைக்கும்? காரணம், நம்முடைய இருதயம் மிக வேகமாக துடிக்கிறதுனால நாம் கேட்ட அந்த செய்தி நம்முடைய மனதை அதிகமாக பாதித்ததுனால, அந்த இழப்பு நம்மை நிற்க முடியாமல் செய்ததுனால எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக அது தொண்டைக்குள் சிக்கிக்கொண்ட ஒரு வேதனையாக அது மாறும்போது அதை தான் நாம் துயரம் என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். Christ can search our mind. நான் துக்கமாக இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் துக்கமாக இருக்கிறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? என் அன்பு சகோதரர்களே, கண்களில் கண்ணீர் வடிந்தால் எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் துக்கமாக இருந்தால் எனக்கு தெரியாது. நீங்கள் சொன்னதான் தெரியும். ஆனால் தேவனுக்கு தெரியும் நீங்கள் துக்கமாக இருக்கிறீங்கன்னு. இங்கே அற்புதமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், துயரப்படுகிறவர்கள். இந்த இடத்துல ஆங்கிலத்தில் மான் என்ற ஒரு வார்த்தை வந்தது. மான் சொன்னால் ஒரு தேச தலைவர் இறந்துட்டா
நாடு முழுவதும் துயரத்தை கொண்டாடுகிறது, நினைக்கிறது. அதுதான் நேஷனல் மார்னிங் டே என்று சொல்கிறார்கள். தேசமே துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறது. தேசிய கொடி கீழே இறக்கப்பட்டிருக்கிறது. விடுமுறைகள் அளிக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ துயரமா? ஆம், ஒரு தனி மனிதனும் துயரம் அடைகிறான், ஒரு தேசமும் கூட துயரம் அடைகிறது. துயரப்படுகிறவர்களுக்கு முடிவு என்ன? துயரத்தை நிறுத்துவதற்கு வழி இருக்கிறதா? அன்பு சகோதரர்களே, நம்முடைய வீட்டில் நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பிங்க வாழ்க்கையில் ஏற்படுகிற மிகப்பெரிய துன்பம், மரணம் அல்லது குடும்ப பிரிவுகள், துக்கம் தொண்டை அடைக்கிறது. நன்றாக வாழ்ந்த நம்முடைய அக்காளும் தங்கையும் கணவனை எழுந்து வீட்டுக்கு வரும்போது அவர்கள் தங்களுடைய முந்தானை எடுத்து வாயிலை சொருகி கொண்டு விம்மி அழுகிறார்களே, அதுதான் அந்த துயரம். துயரப்படுகிறவர்களை பாக்கியவான் என்று இயேசு சொல்கிறார். காரணம் என்னன்னா, இந்த உலகத்தில் எல்லா துயரத்தையும் நீ அடைந்து விட்டதுனால நீ மறு உலகத்துக்கு வேண்டிய வல்லமையை பெற்றுக்கொள்கிறாய். Since you already experienced all kind of sorrowfulness, mourning and tearfulness, therefore you are a fitting person to go to heaven. பரலோகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாய். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். குறிப்பாக மனித கரங்கள் இரத்தம் சிந்துகிறது, கால்கள் இரத்தத்தின் மேல் ஓடுகிறது, நம்முடைய மனது ஊரை மாய்க்கிறது, சகல அசுத்தமும் நம்முடைய மனதுக்குள் இருக்கிறது. நாம் அவைகளை குறித்து மனம் திரும்ப வேண்டும். எந்த ஒரு கொலைக்காரனும் நான் கொலை செய்யவில்லை என்று சொல்வது தான் இயல்பு. ஆனால் ஒரு கொலைக்காரன் நான் கொலை செய்தேன், நான் ஒரு பாவி என்று சொல்வது அபூர்வம். நீ உண்மையான துயரப்படுகிற மனிதனாக இருந்தால் நீ அப்படி சொல்ல முடியும். உன் பாவங்களை நீ அறிக்கையிட முடியும். If you are truly sorrowful and mourn against your sin, you can confess it. துயரப்படுகிறவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார். அன்பு தாய்மார்கள், வெளியே சொல்ல முடியல, குடும்பத்தில் யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியல, கணவன் ஒரு பக்கம், பிள்ளைகள் இன்னொரு பக்கம், வறுமை வாட்டுகிறது, கடன் பெருகுகிறது. எப்போதும் வீட்டில் உணவை ஆயத்தம் செய்கிற அந்த தாயினுடைய துயரம் அளவற்றது, நினைத்து கூட பார்க்க முடியாது. துயரப்படுகிறவர்களை ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒரு பாக்கியவான். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 26வது அதிகாரம் 37வது வசனம். பேதுருவையும் செபதேயின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். நமது ஆண்டவராக இருக்கிற இயேசு சிலுவைக்கு முந்திய இரவில் கெத்செமனே தோட்டத்துக்கு தன்னுடைய 3 சீஷர்களோடு போனார். அங்கே துக்கம் அடையவும் வியாகுலம் அடையவும் தொடங்கினார். வரலாற்றுப்படி எழுத்தாளர்கள் சொல்கிறார்கள், ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து அந்த தோட்டத்தில் 6 மணி நேரம் கண்ணீர் விட்டு அழுதார். அவருடைய துக்கம் வாய் வழியாக, தொண்டை வழியாக வெளியே வருவது போல் இருந்தது. அவர் செய்வதறியாமல் துக்கம் அடைந்தார். எல்லா மனுஷருடைய பாவங்களையும் ஒரு மூட்டையை போல இயேசுவின் மீது தேவன் சுமத்துகிறார். எல்லா மனுஷனுக்கான பாவத்தை நீக்கும் தேவாட்டுக்குட்டியாக அவர் கவிழ்ந்து மண்ணிலே இருக்கிறார். அவர் துக்கப்படவும் துயரப்படவும் தொடங்கினார். இந்த காட்சியை லூக்கா என்ற எழுத்தாளர் எழுதும்போது அவருடைய துக்கமும் துயரமும் முடிவில் எப்படி இருந்தது என்று சொல்கிறார். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 22வது அதிகாரம் 42வது வசனம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும்,
ஆயினும் என்னுடைய சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு, கவனியுங்கள், அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. துக்கப்படவும் துயரப்படவும் தொடங்கினார். சற்றேறக்குறைய 6 மணி நேரம் இருளான அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணி அழுது கொண்டிருக்கிறார், துயரம் அடைந்திருக்கிறார். இதை பொறுக்காத தேவதூதன் இறங்கி வந்து அவரை தேற்றுகிறார். ஆயினும் இயேசு கிறிஸ்து ஒரு முடிவெடுத்தவராக, பிதாவே உம்முடைய சித்தம் ஆகட்டும் என்று சொல்லி, என்னுடைய சித்தம் எதுவுமே இல்லை என்று தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். பலிபீடத்துக்கு முன்னால் நின்ற ஒரு பலி ஆட்டை போல அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய முகமும் அவருடைய உடலும் ஏராளமான வேர்வையை சிந்தியது. He was burst out. அவருடைய உள்பகுதி, அதனுடைய நாடி நரம்புகள் நாளங்கள் வெடிக்க ஆரம்பித்தது. ஆக நீரை வெளிப்படுத்தக்கூடிய தோல் மீது இரத்த பெரும் துளிகள் வெளியே வர ஆரம்பித்தது. அதாவது பிளட் டிராப்ஸ், இரத்த பெரும் துளிகள். நம்ம எல்லாருக்கும் வேர்வைனா என்னன்னு தெரியும். குறிப்பாக கடினமான வெயில் காலத்து வேலையின் போது முகத்திலும் முதுகிலும் வேர்ப்பதை நாம் பார்க்கிறோம். கடினமான வேலையாட்கள் செய்கிற இடத்துல நீங்கள் போனீங்கன்னா முத்து முத்தாக மணிமணியாக வேர்வை கண்ணாடியை போல வெளியே வந்து தரையில் விழுவதை நீங்கள் பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த காட்சியை காட்டுகிறார். அவருடைய துயரத்தினுடைய உச்சகட்டத்தில் தண்ணீர் வர வேண்டிய அந்த தோல் துவாரத்தின் வழியாக இரத்தம் வெளியேறியது. அன்பு தோழர்களே, மாணவர்களே, இந்த காட்சியை நீங்கள் உணர வேண்டும். கிறிஸ்தவம் என்பது ஒரு தத்துவ மார்க்கம் அல்ல. கிறிஸ்டியானிட்டி, இட் இஸ் நாட் ஜஸ்ட் a religion of philosophy. கிறிஸ்தவம் என்பது பாடுகளின் தியாகத்தின் மார்க்கம். கிறிஸ்டியானிட்டி இஸ் a religion of sacrifice. என் அன்பு தோழர்களே, இதை உணராமல் மனிதர்கள் சகலவித விக்கிரக வழிபாடுகளுக்கும் இந்த உலகத்தின் ஆசை இன்பங்களுக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்ன அந்த உதட்டின், அந்த முகத்தின், அந்த கண்களின், அவருடைய தொண்டையில் துக்கம் புறப்பட்டது, பீரிட்டது. ஸ்டார்டட் ப்ளீடிங். அவருடைய தோல் மீது இரத்தத்தின் பெருந்துளிகள் தரையிலே விழுந்தது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். எனக்கு தெரிந்த அநேக வாலிப திருமணமான சகோதரிகள் அவளுடைய கணவருடைய அட்டுழித்தை ஒன்று செய்ய முடியாமல், தடுக்க முடியாமல், வெளியே சொல்ல முடியாமல் அவர்கள் தவிப்பதையும், அவர்களுடைய முகத்தில் உள்ள வேர்வை அவளுடைய தலையணை முழுவதும் இரவெல்லாம் நனைவதையும் நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது மோன், அதாவது சாரோஃபுல் என்ற அந்த ஸ்டேட்டஸ் வந்து a deep feeling, ஒரு ஆழமான ஒரு உணர்வு. அது நெஞ்சு வலித்து வெடித்து விடும் போன்ற ஒரு உணர்வு. அது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமயத்தில் நீங்கள் சாவு வீடுகளுக்கு போனீங்கன்னா, குறிப்பாக கிராமப்புறங்களில் கணவனை இழந்த அந்த மனைவி மற்றும் அவருடைய உறவினர்கள் எவ்வளோ நேரம் அழ முடியும்? முதல் 3 மணி நேரம், பிறகு 6 மணி நேரம், பொழுதே விழிஞ்சிடுச்சு. பொல்லாத நேரம் வரவேண்டிய ஒரே ஒரு சொந்தக்காரர், அவர் ஒரு பெங்களூர்லேருந்து வரணும்னு வச்சுக்குவோம். அதுக்காக அந்த உடலை எடுக்காமல் அந்த முழு குடும்பமும் வெறும் தண்ணீரை குடித்து கொண்டு கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருப்பாங்க.
ஒவ்வொரு சொந்தக்காரன் வரும்போதும் ஓன்னு கிராமமே கேட்குற அளவுக்கு அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அப்படி அழலைன்னா ஊர் ஒத்துக்காது. பாரு அன்பில்லாதவள் என்று குற்றம் சாட்டி விடுவார்கள். துயரப்படுகிறார்கள் அவர்கள். நெருங்கிய சொந்தங்கள் வர வர, பிள்ளைகள் திரும்பி வர வர, ஊரில் வெளியே வேலை பார்த்த பிள்ளைங்க திரும்பி வர வர அந்த தாய் அழுதே செத்துருவா. அவளுக்கு கண்ணீரே இல்லாமல் போயிடும். கண்களில் ஒன்று இல்லாமல் போயிடும். கண்கள் பூத்து விடும். உனக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டதா? உன் தாய்க்கு அந்த அனுபவம் ஏற்பட்டதா? உன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு இந்த நிலை வந்ததா? இயேசு உங்களை சந்திக்க விரும்புகிறார். உங்களுடைய துயரத்தை மாற்ற விரும்புகிறார். உங்கள் கண்ணீரை துடைக்க விரும்புகிறார். 1 சாமுவேல் 30வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 382வது பக்கம். இந்த பகுதியில் இஸ்ரவேல் ஜனங்களை, தாவீது ராஜாவினுடைய மனைவி குடும்பத்தை அமலேக்கியர் சிறைப்படுத்தி கொண்டு போனாங்க. அவனுடைய அரண்மனையையும் அவனுடைய தேசத்து குடிகளுடைய வீடுகளையும் அவனுடைய ரதங்களையும் சுட்டெரித்து விட்டு போனாங்க. அதாவது மனிதர்களை சிறைப்பிடித்தாங்க, கட்டிடங்களை அக்கினி மயமாக எரித்தார்கள். தாவீது திரும்பி வருகிறார். தன்னுடைய வீட்டுக்கு வரலான்னு வந்தால் அரண்மனையை காணோம், ரதங்களை காணோம், கூடுதலாக அவனுடைய மனைவிகளையும் காணோம். தாவீது உடனே திரும்பி அவர்களை மீட்பதற்காக திரும்புகிறார். அதற்கு முன்னதாக அவர் பட்ட துயரம் ஒன்றை நீங்கள் கவனிக்கணும். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும், கவனிங்க, அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரவேல் ஊராளாகிய கினோபாவும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாகிய இருந்த அபிகாயிலையும் சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர்கள் நிமித்தம் மன கிளேசத்தினாலே அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாலே கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதாவது பட்டக்காலியே படுன்னு சொல்லுவாங்க. தாவீது ராஜா எல்லாத்தையும் இழந்துட்டார். கூடுதலாக உள்ளூர் ஜனங்க என்ன சொல்கிறாங்க, இவனால தானே நம் நாட்டுக்கு இவ்வளோ மோசம், இவனால தானே நம்ம பிள்ளைகளை அவங்க பிடிச்சிட்டு போனாங்க, இவனால தான் நம்முடைய வீடுகள்லாம் எரிஞ்சு போச்சு, முதலாவது இவனை க்ளோஸ் பண்ணுங்க, இவனை கல்லெறிந்து கொல்லுங்க அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ அதில் இந்த காட்சி அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னா ஒன்று நமக்கு தெரிகிறது. தாவீது அழுது அழுது அழுவதற்கு பலனற்று போய்விட்டானா. எவ்வளோ பெரிய துயரமாக இருக்குன்னு பாருங்கள். அது இஸ் unable to shed any more tears, all dried up, எல்லாம் காய்ந்து விட்டது. துயரப்படுகிறவர்கள் துயரப்படுவதற்கே முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள். தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, துயரப்படுகிறவர்களே, உங்கள் உயிருக்கு ஆபத்து என்று உங்களுக்கு தெரிந்தும் கூட ஏராளமாய் கண்ணீர் விடுகிறவர்களே, துன்பப்படுகிறவர்களே, கர்த்தரிடத்தில் திரும்புங்க. அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். When you are mourned extremely beyond your strength, repent to God, back to God. கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 4வது வசனம். அவளுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயிற்று என்று விளம்பினது. அன்பு சகோதரர்களே, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவளுடைய இது பரலோக ராஜ்யம் என்று படித்தோமே. இந்த உலகத்தை விட்டு மறு உலகத்தை நோக்கி நாம் செல்லும்போது நம்முடைய கண்ணீர்கள் அங்கே முடிவாக மாறிவிடும்.
அங்கே கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, வேதனை இல்லை. ஏனென்றால் கண்ணீரும் வேதனையும் துக்கத்தையும் இவ்வுலகத்திலே நாம் அனுபவித்து விட்டோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த நாட்டிலே உலகம் முழுதும் உள்ள சிறைச்சாலைகளில் லட்சக்கணக்கான நீதிமான்கள், எந்த குற்றமும் இல்லாதவர்கள், குற்றவாளிகள் ஆக்கப்பட்டு ஜென்ம தண்டனை, 2 ஜென்ம தண்டனை என்றெல்லாம் அவர்கள் மீது சுமத்தப்பட்டு நாளெல்லாம் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறதை பத்திரிகையில் நாம் படிக்கிறோம். அவர்களுக்கு விடுதலை இல்லை. அவர்கள் கண்காணாத ஒரு தீவுகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒருவேளை உணவு மட்டும் கொடுக்கப்படுகிறது. அவர்களை விசாரிப்பார் யாரும் இல்லை. அவர்கள் தனி சிறையிலே வாடுகிறார்கள். அவர்களுடைய துயரம், அவருடைய கண்ணீர், அவருடைய துக்கம் யாரால் விசாரிக்கப்பட முடியும்? எருசலேம் தேவாலயத்தின் முன்னால முழங்கால் படியிட்ட ஸ்தேவானை அன்றைய யூத சமுதாயமும் ஆசாரிய கூட்டமும் கல்லெறிந்து கொன்றார்கள். அப்பொழுது அவன், பிதாவே, என் ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் ஜீவனை விட்டானே. அவனுடைய துயரம் எவ்வளவு பெரியது! அவன் மீது ஒவ்வொரு முறையும் ஒரு கல் வந்து விழும்போது கல் எறிந்த பக்கத்தை அவன் திரும்பி பார்த்து கொண்டே இருந்தான். கல்லை வைத்திருக்கிறவர்கள் நிறுத்துவார்கள் என்று யோசித்திருக்கலாம். தேவன் ஒரு தூதனை அனுப்பி அவனை மீட்பார் என்று அவன் எண்ணி இருக்கலாம். பட் இட் இஸ் நாட். The stone was continuously hit him. மழை போல கற்கள் அவன் மீது சொரிந்தது. அவன் மண்டியிட்டு அவன் மீது கற்கள் மூடி அவன் செத்தே போனான். அவன் துயரத்தின் உச்சியிலே, துக்கத்தின் உச்சியிலே செத்து போனான். வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. ஒரு காலம் அந்த ஒரு கல் போல நம்முடைய வாழ்க்கையில இல்லைனாலும் மனிதர்கள் நம்மை குற்றவாளிகளாக மாற்றுவதற்கு அவர்கள் எரிகிற சொல் அது ஒரு கல்லை போல் இருக்கிறது. எனக்கு தெரியும், அவள் ஒரு வேசி, அவள் ஒரு தவறானவள், உன்னுடைய நீதியை, உன்னுடைய பரிசுத்தத்தை ஒரே சொல்லால் ஊரே அங்கீகரிக்கிற மாதிரி, உலகமே அங்கீகரிக்கிற மாதிரி உன் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய சொற்கள் சேவான் மீது வீசப்பட்ட கல்லை விட பலமான கற்களாக இருக்கலாம். மலை போல உன் மீது அது குவிந்து விடலாம். அழுவதற்கு சக்தியற்றவனாக நீங்கள் போகலாம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த அழைப்பு சிலர் நினைக்கிறாங்க கிறிஸ்தவர்களுக்கு, சிலர் நினைக்கிறாங்க யூதர்களுக்கு. ஐயா, இந்த நாட்டில் உள்ள, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனுக்கும். கிறிஸ்டியானிட்டி a worldwide religion. It is not a tropical religion. It is not belong to just a sect of a group. ஒரு கூட்டத்துக்கான ஒரு மதம் அல்ல. இயேசுவின் சிலுவை தன்னுடைய 2 கரங்களை காண்பிக்கிறது. உலகம் முழுவதையும் அழைக்கிறது. துயரப்படுகிறவர்களை பார்த்து அழைக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். 29ஆம் வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். கல்லடிப்பட்ட இடத்துல காயத்தை எப்படி ஆற்றுகிறார்கள்? மருந்திட்டு பஞ்சி வைத்து லேசாக கட்டு போட்டு அந்த காயம் அதிகமாக வேதனைப்படாதபடிக்கு, அந்த காயம் பெரிதாகாதபடிக்கு கம்ஃபர்ட், அதை மிகவும் பக்குவமாக அந்த வெட்டு காயத்தை
அவர்கள் மருத்துவமனையில் எப்படியெல்லாம் மருத்துவம் செய்கிறான்னு பார்த்தீங்க இல்லையா? ஏசா தான் சொல்கிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். They will be comforted. They will be treated very well. மருத்துவமனையிலே நம்மை பாதுகாக்கிறது போல இயேசு தமது காயங்களாலே நம்மை பாதுகாக்கிறார். அடிபட்ட கோழி குஞ்சு, அடிபட்ட நாய்க்குட்டி, அடிபட்ட எந்த ஒரு சின்ன சிட்டுக்குருவியை கூட அதனுடைய தாய் தன்னுடைய சிறகுகளால் மூடி ஆசுவாசப்படுத்துவதையும் கொஞ்சுவதையும் உணவளிப்பதையும் நாம் பார்க்கிறோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்தவத்தினுடைய இன்னொரு பகுதி என்னன்னா, ஒவ்வொரு கிறிஸ்தவரும் மற்ற துயரப்படுகிறவர்களை அவர்களோடு துயரத்தில் சேர்ந்து அவர்களுக்கு சமாதானம் சொல்கிறவர்களாக இருக்காங்க. The best part of the Christianity, not only Christ comfort you, but every Christian wanted to comfort you. அதான் ஆறுதல். கிறிஸ்தவம் என்பது ஒரு ஐக்கியத்தின் மார்க்கம். உலகம் முழுவதும் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 12வது அதிகாரம் 15வது வசனம், சந்தோஷப்படுதலுடனே சந்தோஷப்படுங்கள். இருக்கிறீங்களா? அடுத்த வரி பாருங்க, அழுகிறவர்களுடனே அழுங்கள். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மதத்தில் சொல்லியிருக்காங்களா? நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்போ நம்ம தெருவில் போகும்போது ஒரு இழவு வீடு, அங்கே மனிதனை நடு ரோட்டில் கிடத்திருக்காங்க, ஒரு பந்தல் போட்டிருக்காங்க, எல்லாரும் போயின்னு தான் இருக்காங்க, கார் ஆரன் அடிச்சிட்டு ஓடுது, கல்யாண கூட்டம் ஒன்று போகுது, ஆடு மாடுகள் நடக்குது. ஆனால் அந்த ஏழை நடு ரோட்டில் ஒரு 4-5 பேரோடு உட்காந்துட்டு வாயில் துணி வைத்து கொண்டு அழுது கொண்டிருக்காங்க. ஆனால் ஒரு கிறிஸ்தவன் அந்த வழியில் போனால் அவன் அங்கே நின்றுடுவான், நின்று கொஞ்ச நேரம் பார்ப்பான், முடிந்தால் ஆறுதல் சொல்லுவான், அவனுடைய ரெஸ்பெக்ட், அவன் கொடுக்க வேண்டிய மரியாதையை தருவான். துயரப்படுகிறவர்களுடனே நீங்கள் துயரப்படுங்கள், அழுகிறவர்களுடனே நீங்கள் அழுங்கள். இது கிறிஸ்தவம். இதுதான் கிறிஸ்தவம். இன்னைக்கு உலகத்தில் பேராபத்துகளும் பூமி எதிர்ச்சிகளும் சுனாமிகளும் ஆபத்துகளும் பேரழிவுகளும் பெரிய காடு எரிந்து அந்த வீடுகள்லாம் அழிந்து போவதையும் பார்க்கும்போது அங்கே முதல்ல போகிறது கிறிஸ்தவனாக தான் இருப்பான். கிறிஸ்தவ சேவை மையங்கள் அங்கே போய் நிற்கிது. நம் நாட்டில் இருக்கிறவன் விரட்டி அடித்தாலும் அவன் வந்து உதவி தான் செய்வான். ஏன்? அவன் உதவி செய்வதற்கு பைத்தியம் இல்லை, அல்லது அவன் உதவி செய்கிற பொருள் அவனுக்கே தேவைப்படும். ஆனால் கொடுக்க விரும்புகிறான். ஏன் கொடுக்க விரும்புகிறான்னா அது கிறிஸ்துவினுடைய கட்டளை. துயரப்படுகிறவர்களை ஆறுதல் படுத்த வேண்டியது கிறிஸ்தவத்தின் கடமை. உலகம் முழுதும் போய் பாருங்க, திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் குறைப்பட்டவர்களுக்கும் குருடர்களுக்கும் இந்த ஹாஸ்டல் ஏன் நடத்துகிறாங்க கிறிஸ்தவங்க? துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்ய வேண்டியது கிறிஸ்தவத்தினுடைய கடமையாக இருக்கிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 7வது அதிகாரம் 24வது வசனம், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? ஒரே மனிதன், ஒரே ஒரு கேள்வி. அவன் என்ன சொல்கிறான்? இதனால் வாழவும் முடியல, சாகவும் முடியல. நிர்பந்தமான மனிதன். துயரம் என்பது நிர்பந்தம். வலது இடது பக்கத்தில் வழி இல்லை, காப்பாற்ற யாரும் இல்லை. வெறும் கண்ணீரை மட்டும் அவங்க விட மாட்டாங்க, துயரத்தில் முழுகுவாங்க. துயரம் என்பது கண்ணீரை கடந்த ஒரு நிலை, நெஞ்சு வெடிக்கும் ஒரு நிலை, முகத்தின் வேர்வை இரத்த துளிகளாக மாறும் நிலை. நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவான்னு கேட்டான். அதனால தான் கிறிஸ்தவம் உலகம் முழுவதும் இயேசு உன்னை விடுதலை ஆக்குவார் என்ற நற்செய்தியை உலகம் முழுதும் சொல்லி வருகிறது. நண்பர்கள், இந்த நாளில் நாம் கேட்ட இந்த கருத்துகள் நம் மனதை பிசைவது போலவும்
நம்முடைய கால்கள் அசைவது போலவும் நம்முடைய கண்கள் தேவனிடத்தில் திரும்புவது போலவும் இருக்கிறது. Blessed are the mourn, and for they shall comforted. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இதன் தொடர்ச்சியை நாளை நாம் கேட்கலாம். பிரார்த்தனை செய்வோம். ஞானமுள்ள தகப்பனே, வலுவான உம்முடைய சித்தம் உமது வார்த்தையாக வெளிப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். துயரப்படுகிற யாவருக்கும் ஆறுதலை தாரும். தாய்மார்களை சந்தியும், தவிக்கிறவர்களை சந்தியும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 0442550082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?